எப்படி எப்படி. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட உலக புகழ் பெற்றன்னு சொல்ல முடியாது, உள்ளூர் புகழ் பெற்ற நம்ம சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். இப்போ இந்த நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் 72% வாக்குகள் பதிவாயிருக்கு. சரி, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் 72% வாக்கு செலுத்தியிருக்காங்க. செலுத்தி இருக்கிற ஆட்களை பத்தி நீங்க பேசுறீங்க. 28% வாக்கு செலுத்தல, அவங்களுக்கு மட்டும் கைடு சிக்கணும். ஆமா சார், உங்க கோவம் எனக்கு புரியுது. சரி சார், இந்த எலெக்ஷன் பூத்துக்கு போறோம். ஐடி கார்டு கேட்குறாங்க. வரிசையில் நின்று ஓட்டு போடுறோம். வரிசையில் நின்று ஓட்டு போடுறோம். ஆமா, ஓட்டு போட்டதுக்கப்புறம் கையில் கருப்பா ஒரு மை. ஆமா, மை. நேர்மை, கடமை, திறமை, ஏதோ ஒரு மை. அதுக்காக தான் அந்த மை வைக்கிறாங்க. அது எதுக்காக சார் வைக்கிறாங்க? அது மை எதுக்காக வைக்கிறாங்கன்னு தெரியாது, ஆனா அது ஒரு விதமான வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோமே. கெமிக்கல் வினை புரிந்த ஒரு விதமான சாராயனம். சாராயமா? தம்பி தம்பி ரசாயனம். ரசாயனம். ஆமா ஆமா ஆமா. டைம் வேற 11:45 தான் ஆச்சு. கடை திறக்கிறதுக்கு லேட் ஆகும். கடை எப்ப சார் திறப்பீங்க? இல்ல பிளாக் கலர் மைய பத்தி பிளாக் கலர் மைய பத்தி பேசுறீங்க. சூப்பர் சார். அந்த மை போக மாட்டேங்குது, அதை ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் சார்? அதுக்கு நல்ல ஐடியா இருக்கு தம்பி என்கிட்ட. சொல்லுங்க. அதுக்கு தான் பெரிய ஆராய்ச்சியாளரா வந்துட்டு இந்த சேனல்ல வந்துட்டு இந்த மையை எப்படி ரிமூவ் பண்ணுவது நீங்க கேக்குறீங்க. அத கூட இப்படி எல்லாம் கூட போட்டோ எடுத்து போடுறாங்க பாத்தீங்களா? ஆமா. அது என்ன அர்த்தம்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் விரலை காட்டி நம் ஜனநாயக கடமைங்கிறத தீர்மானிக்கிறோம். அதுக்காக தான் அந்த விரல்ல புரியுதுங்களா? அதுலயும் வந்துட்டு ரைட் ஹேண்டுக்கு லெஃப்ட் ஹேண்டுக்கு பதிலா ரைட் ஹேண்ட்ல வச்சு கூட பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனைக்கு இது ரைட்டா லெஃப்டாங்கிறதுக்கு என்னையா சம்பந்தம்? அந்த மையை எப்படி ரிமூவ் பண்ணுவது? ஆமா, முதல்ல ஒரு தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு குடுவை வேணும். அப்பதான் சொல்லி காட்ட முடியும். குடுவை எடுத்துவாங்கப்பா. சார் தம்பி, நான் பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்த மாட்டேன் தம்பி. பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்த மாட்டேன். வாங்க, பாத்தியா? பாத்துக்கோங்க. இது பேர் வந்துட்டு மண் சட்டின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மண் சட்டி. நீங்க இந்த காலத்துல தான் இருக்கிறீங்க, இதெல்லாம் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கோம் சார். இதை மண் சட்டி என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? மண் சட்டி என்று சொல்லுவார்கள். சார் கமல் சார் பாய்ஸ். கமல் வருவாரா? ஐயோ, இது வெறும் மண்ணு, இது களிமண்ணு, இது ஒண்ணும் தெரியாது, இது களிமண்ணு. இல்ல நீங்க பண்ணி கிடையாது வேற. ஓகே சார். இந்த தண்ணியில எந்த கையில வாக்கு செலுத்துனீங்க? இந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்? இந்த கையில சார். இந்த கையில தான் சார். லெஃப்ட் ஹேண்ட். வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே. இந்த லெஃப்ட் ஹேண்ட முதல்ல தண்ணியில இப்படி முக்கணும். முக்கி இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, நல்லா பாருங்க. இங்க பாரு, எட்டி பாருங்க சார். பாக்குறேன் சார். இதை இப்படி தேய்க்கணும். ஓகே சார். தேய்க்கிறோமா? நல்லா தேய்க்கணும். எரியுதா? லைட்டா சார். சார் வலிக்குது சார். என்னாச்சு சார்? எரியுது சார். எரியுது சார். எரியும். நீங்க தானே கேட்டீங்க. இப்ப பாருங்க, போவாது. பச்சை தண்ணியில் எப்படி போவோம்? போவாது. அப்ப இந்த தண்ணி அப்படியே ஓரமா வச்சிடணும். ஓகே சார். வலது கை பக்கம் தான் வைக்கணும் அந்த தண்ணியை. ஓகே சார். அடுத்ததா பல்லு விளக்குற பேஸ்ட். ஆமா, இந்த பேஸ்ட்டை வந்துட்டு நாள்காட்டி விரல்ல வைக்கணும். அப்படியே இந்த இடத்துல வைங்க. வச்சுட்டீங்களா? இப்படி வைங்க. இப்படி வச்சுட்டீங்களா? இப்போ அந்த பேஸ்ட் எடுத்துக்கணும். எடுத்து இப்படி கொஞ்சம் லைட்டா தடவணும். அந்த கையில அப்படியே தடவி. சார் கிராம்பு, பட்டை, சோம்பு எல்லாமே இருக்குது. சீரக சம்பா அரிசி கொண்டு கூட பிரியாணி பண்ணி தரேன். அந்த விளம்பரம் இங்க கிடையாது. அப்புறம் ஆள்காட்டி விரலும் தான் வச்சு தேய்க்கணும். இப்படி வச்சு தேய்க்கணும். இந்த பேஸ்ட் பாருங்க, நல்லா தேய்க்கணும். தேய்க்கணும். வலிக்கும் சார். எரியும் சார். வலிக்கும். பொறுத்துக்க. அப்படியே தேய்க்கணும். தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். தேய்ச்சி முடிச்சுட்டு
லைட்டா அப்படி ஒரு எச்சி துப்பணும். 3 தடவை துப்பணும் பாருங்க. அப்படி 3 தடவை துப்பி மறுபடியும் தொடரும் தேய்க்கணும். எச்சை துப்புனதுக்கு அப்புறம் லைட்டா கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுனதுக்கு அப்புறம் இதை அப்படியே இப்படி தொடச்சுக்கணும். உங்க சட்டையிலே துடைக்கணும். வலதுகை சட்டையில தான் துடைக்கணும். தொடச்சுக்கணும். இப்ப பாருங்க. போகல சார். போவாது தம்பி. ரெண்டாவது ஸ்டெப்லயே எப்படி போகும்? அடுத்ததா 3வது நல்ல ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பொருள், நல்ல ஒரு அயன் சக்தி, இரும்பு சத்து இருக்கிற ஒரு பொருள் எடுக்கணும். சத்து இருக்கிற மாதிரி பொருள்னா தண்டவாளத்தை விட்டிட்டு வா. இரும்பு சத்துங்கிறது ஒரு விதமான எப்படி சொல்றது, ஒரு காய்கறிகள்ல இருக்கிற மாதிரி. கத்திரிக்காய் ப்ரொடக்ஷன் கத்திரிக்காய் இருக்கா? சார். தம்பி இந்த கத்திரிக்காய் வேலைக்கு ஆகாது தம்பி. அது வந்து ஹைபிரிட் கத்திரிக்காய். விவசாயிகள், தமிழ்நாடு விவசாயிகள் பொங்க அந்த மாதிரியான ஒரு நாட்டு கத்திரிக்காய் வேணும். ப்ரொடக்ஷன் எங்க டீம்ல இருந்து வருது பாருங்க. இந்த மாதிரி வயலட் நிறத்துல அந்த கலருக்கு, இந்த வயலட்டுக்கு செட் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு அயன் கத்திரிக்காய் எடுக்கணும். எடுத்து இந்த கத்திரிக்காய் என்ன பண்ணணும், வாயா இப்படி காட்டுங்க. அப்படியே கடிங்க. இரும்பு சத்து தம்பி, கடிங்க. கடிச்சு அப்படியே விட்டு சொல்லு தம்பி. எங்க பாட்டி வச்சிருந்த வெண்ணெய் கத்திரிக்காய், முழு கத்திரிக்காய் குழம்பு ஞாபகம் வந்துருச்சு. ஆமா, இது அப்படி வச்சிருந்தோம், நல்லா இருக்கும். லாரன்ஸ் சாரா? இல்ல சார். அப்படி ஆடுவியா? ஐயோ வேணாம் சார். வெய்ய இப்படி கையை வை. இந்த கத்திரிக்காய் எடுத்து இப்படி தேய்க்கணும். இரும்பு சத்து தம்பி, இரும்பு சத்து. தேய்க்கணும். தெரியுதா? நல்லா எரியும். தேய்ங்க. நீங்க விடக்கூடாது. தேய்ச்சி முடிச்சு இந்த கத்திரிக்காய் எப்படி வச்சுட்டு இப்ப பாருங்க. இப்ப போயிருங்க சார். என்ன சார் இப்பயும் போவாதுடா. இது ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி, இது ஒரு நிகழ்ச்சியா? இந்த வைய இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? இது ஜனநாயக கடமையாடுறதுக்காக அவங்களே அரசாங்கத்துல கள்ள ஓட்டு போடக்கூடாதுன்னு இந்த மைய வைக்கிறாங்களா? இது போகணும்னு சொல்லி நீ வந்துட்டு இது போக கூடாது. இது 72% மக்களுக்கு நம்பிக்கையா ஒரு இந்திய குடிமகன்கிறதுனால இந்த இது வச்சிருக்காங்க. இது போகணுங்கிறதுக்காக நிகழ்ச்சி. கிளம்புடா. இது கையில இருந்துட்டே போகட்டும். ஏன் இந்த மையடிக்கிற ப்ரோக்ராம் கான்செப்ட் வந்துச்சு? யார் இந்த கான்செப்ட் வச்சது? தெரியாதனமா ஒரு கிரிக்கெட்ட வந்து மாட்டிக்கிட்டியா? ஐயோ நீங்க போகலையாங்க. ஐயோ ஆமா கொன்றுவேன். ஐயா இதோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். மறுபடியும் இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம். மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எட்ட மாட்டேங்குது. நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வரட்டுங்களா?